வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா அனில் ராஹிமாவே. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நம்ம எல்லாருமே இசைக்கு அடிமையானவங்க. இப்போ வி வாய்ஸ்க்கு அடிமையாட்டோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அத்தனை பாடல்களுமே இசை மழையில நம்ம நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் நம்மளுடைய கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிமுக பாடல்களை பாடி தன்னை அடையாளப்படுத்த போறாங்க. ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடியா இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி முத்தான 3 அழகான ஜட்ஜஸை இன்வைட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் எனர்ஜெட்டிக் சிங்கர் பிரசன்னா. Let's welcome beautiful actress Andrea. Let's welcome youth icon Naresh Iyer. Welcome to the show judges. So நம்மளுடைய ஜட்ஜஸை வந்து இன்ட்ரோ பண்ணியாச்சு. அடுத்தபடியா நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸை வந்து பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் இன்ட்ரோ பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஷாமலா அவர்கள். இன்னைக்கு நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பாடக்கூடிய கண்டஸ்டன்ட் விருஷா. லெட்ஸ் வெல்கம் விருஷா. ஹாய் எவ்ரிவன், நான் விருஷா பேசுகிறேன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து மியூசிக் ஏதாச்சும் விஷயம்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு எப்படி சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல நிறையா டான்ஸ் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு டான்ஸில் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மானால தான் இந்த இடத்துலையும் நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லலாம். வி வாய்ஸ். விருஷா, இந்த ஃபஸ்ட்டு வி வாய்ஸில் டைட்டில் வின்னராக வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட் விருஷா.
ரொம்ப சுட்டியான பொண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டுலேயே ரொம்ப சுட்டித்தனம் காமிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பிரசன்னா சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கீங்க போல இருக்குது கரெக்ஷன் சொல்கிறதுக்கு. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சுட்டியாக, ரொம்ப அழகாக, க்யூட்டாக முதல்ல பார்க்கணுன்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பாடுறா அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப. தேங்க்யூ சார். அண்டு ஃபஸ்ட் சரணம் எண்டு நீங்கள் பாடு, எண்டு ஃபஸ்ட் சரணத்தோட எண்ட் லைன், அதுக்கப்புறம் பல்லை வந்துடும். அது பாடுங்க. தொடு தொடு தொடாமல் நிலாவின் மீனினாளெல்லாம் வாவ், அந்த இடத்துல விழுந்துட்டேன். எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. என்ன அந்த அந்த இந்த ஃபீல் வந்து இப்போ இந்த வேர்டு கொடுத்த நீங்கள் இந்த ஃபீல் வந்து ஹோல் சாங் நீங்கள் பாடும்போது நீங்கள் ப்ரொஃபஷனல் சிங்கர் கலக்கிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஆண்ட்ரியா, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி கூடவே பாடிக்கிட்டு இருந்தீங்க. எப்படி இருந்துச்சு பாடல்? திஸ் சாங் டெஃபினட்டாக வந்து ஐ திங்க் ஆல் அஸ்பைரிங் சிங்கர்ஸ் எப்பாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த பாட்டை பாடுவாங்க. அண்ட் இது வரைக்கும் ஷோஸில் கூட இட்ஸ் வெரி பாப்புலர் சாங் இல்லையா, ரொம்ப ஐகானிக்கான ஒரு பாட்டு. ஸோ இட்ஸ் வெரி க்யூட். நீங்கள் வந்து ரியலி என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஒரு ஸ்மைலோட பாடியிருக்கீங்க. யூ சாங் இட் வெரி வெல். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் ஜாப். இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் சோலோ பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்களா? சொல்லு. You did a very good job. தேங்க்யூ. I தேங்க்யூ. hope to see more excellence from you in the future. ஷியோர் மேம். ஸோ விருஷா, நம்ம நிகழ்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் பாடின முதல் பாடலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அடுத்தபடியாக ஒரு அழகான மெலோடி பாட வராரு ஜனார்த்தனன். லெட்ஸ் வெல்கம் ஜனார்த்தனன். நான் வி வாய்ஸ் சிங்கர் ஜனார்த்தனன் பேசுகிறேன். எந்த சொந்தங்கள் யாரோடு என்று காலம்தான் சொல். எனக்கு மியூசிக்கை தவிர வேறு எதுவுமே தெரியாது. மியூசிக் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து வி வாய்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி வேந்த டிவிலேருந்து பண்ணாங்க. இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட் பாட போகிறேன். இப்போ இந்த ரவுண்டில் பாடி நான் என்ன கமெண்ட்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்றது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைப்பே. நிலாவேவா செல்லாதேவா. காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை. முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு. அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை. தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை. பூந்தே
செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைத்தே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் ஜனார்த்தனன் எங்க எல்லாருமே அப்படியே சாந்தி படுத்திட்டீங்கன்னே சொல்லலாம். அப்படியே நாங்க மெய் மருந்து கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபீட்பேக் என்ன அப்படின்றது கேட்டலாம். நரேஷ் ஐயர் நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன் ஆஃப் த எபிக் சாங்ஸ். எவ்வளோ வருஷம் முன்னாடி கம்போஸ் பண்ணது அண்ட் ஸ்டில் இட்ஸ் தேர் வித் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஒன் ஆஃப் த நைசஸ்ட் மெலடிஸ் அண்ட் எஸ்பிபி சரு ரொம்ப இழஞ்சு பாடின ஒரு சாங். ஸோ ஜனார்தனன் அண்ணா பாடினீங்க. லாங் நோட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிகாஸ் இதில் நிறைய லாங் நோட்ஸ் இருக்குது. நிலாவேவா அப்படின்னு நிறைய இழுக்க வேண்டிய டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் தான் ஃப்ளாட் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் ஐ திங்க் ஈவன் த ஹை நோட்ஸில் நீங்கள் நல்லா சவுண்ட் பண்ணீங்க. எக்ஸப்ட் அந்த லாஸ்ட் லைனில் அகெயின் யூ ஹேவ் டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காத மாதிரி இருந்தது. பட் ஓவரால் ரொம்ப நல்லா பாடினீங்க. சூப்பர் ஜனார்த்தனன். ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஸோ வி வாய்ஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான பாடல்களாக தான் இடம்பெற்றுட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல் கூட அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா அனில் ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா அனில் ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஓகே, நம்ம இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல அடுத்தபடியா பாட வராங்க ஸ்டெஃபி. லெட்ஸ் வெல்கம் ஸ்டெஃபி. ஹாய், நான் ஸ்டெஃபி பேசுகிறேன். ரொம்ப சின்ன வயசில் வந்து பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். செலிப்ரேஷன் ரவுண்டில் குரூப்பாக பாடினேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நிற்கும் போது கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் பயம் தெரியலை. இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் கண்டிப்பாக நான் நல்லா பாடுவேன், ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
ஓகே ஆண்ட்ரியா நீங்க சொல்லுங்க. Steffi, first of all, why so serious? ஏதோ போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு முகத்தை வச்சு பா இந்த ரவுண்டில் மார்க்ஸே இல்லை, ஜாலியாக பாடலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எஸ் ஆர் நோ? ஆ ஒரு ஸ்மைல் இல்லாமல் யூ கேனாட் பிரிங் த ஸ்மைல் இன் டு த சாங். ஓகே, ஸோ ஃபஸ்ட் do that. So you did a good job, but inga anga pitching and this certain, it's a tricky song, it's not an easy song, so inga anga konjo little more care has to be taken. Adella I let it go, and the magachi matto it's anybody can bring joy into a song, adukku technique la theve illa. Yes or no? Smile and say பண்ணுறேன். ஸ்டெஃபி நீ பாட்டு பாடி முடிச்சிட்ட, இன்னமும் நீ சிரிக்க மாட்ற, என்னாச்சு? அவ்வளோ பதட்டமா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. இன்னுமா நர்வஸாக இருக்கு? இல்லை இல்லை, மேம் அவ்வளோ ஜாலியாக பேசினாங்க, உங்களை எவ்வளோ கூல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் அது கூட வந்து நர்வஸாகவே ஒரு சோகமான பாட்டு சூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் அது வந்து ஸ்மைலோடலாம் பாடுவேன். ஓகே பிரசன்னா நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரிக்கு 3 பேர் பாடினதில் எனக்கு ஷாமலா மேடம் பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா யாரை அங்கே பார்த்து என்னமோ அங்கே தனியாக ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. பாடும்போது அவங்க என்னமோ அவங்கள பார்க்குறாங்க, ஓகேவா மிஸ் நான் கரெக்டாக பாடுறேன், அவங்க உடனே எப்படிங்கிறாங்க, உடனே இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் அப்படியே பயங்கரமாக போகுது.
அப்படியே ஏதோ மகாபாரதம் சீரியல் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. மெயினாக இந்த சாங் வந்து ஜாலி சாங். இந்த சாங் படத்துலையும் சரி கேட்கும் போதும் சரி, நீங்கள் படம் இல்லாமல் வெறும் பாட்டாக கேட்டால் கூட ஜாலியாக தான் இருக்கும். அது டோட்டலாக மிஸ்ஸிங். இது வந்து இதே பாட்டு டைரக்டர் சொல்கிறார், அதாவது இதே பாட்டு சோகமாக பாடணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் பாடலாம். இல்லை நான் இது வந்து உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல, அது கஷ்டம். இப்போ அது ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி டைரக்டர் என்ன சொன்னால் நான் எப்படி பாட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டெஃபி, ரொம்ப நல்லா பாடுறீங்க. ப்ளீஸ் டேக் கேர். ஓகே, நம்ம இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் தொடர்ந்து வந்து மெலோடி சாங்ஸாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு குத்தாட்டம் பார்க்கலாமா? ஒரு ஃபோக் சாங் பாடுறதுக்காக அக்ஷயா வராங்க. லெட்ஸ் வெல்கம் அக்ஷயா. ஹாய் வியூவர்ஸ், என் பேர் அக்ஷயா. மேகம் திறந்து வந்து மண்ணில் இறங்கி வந்து மார்பில் உழைந்து. ஆக்சுவலி மியூசிக் என்னோட பேஷன். சின்னதுலேருந்தே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் இந்த லைனில் வந்திருக்கேன். ஸோ மியூசிக்கை தவிர எனக்கு பெட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நாய், முயல், பூனை எதை பார்த்தாலும் போய் தூக்கி தூக்கி வச்சுப்பான். இப்போ வி வாய்ஸில் நடக்கிற இந்த ரவுண்ட்ஸில் நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் வின் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். அடுக்கி வைக்கலாமா என் மாமா, அவள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா. புது ரோசானா என்னோடு ஏன் ராசாவே வந்தோடு, ஏன் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடுக்கி வைக்கலாமா என் மாமா, அவள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா. Na 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 na
அக்ஷயா, இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தோம் ஒவ்வொரு பாடலையுமே. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஆடி இருக்கோம், அந்த அளவுக்கு வந்து எங்களை நீங்கள் ஆட வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ ஜட்ஜஸோட கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். பிரசன்னா சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னேன்னா, ஷாமலா மேடம் பார்த்து பாடுறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிறனால நீங்கள் என்னை பார்த்து பாடல, பாட்டை பாடும்போது என்னை பார்த்து பாடினீங்கல்ல, ஃபீல் பண்ணி தானே பண்ணீங்க. கண்டிப்பாக. ஆனாலும் நீங்கள் கெட்ட பொண்ணு. ஏன்னா என் ராசாயை வந்தாடுங்கும் போது அவனை பார்த்து பாடுறீங்க, அடக்கி வைக்கலாமா மாமாங்கும் போது என்ன பார்த்து பாடுறீங்க. ரொம்ப நேரம் நான் நம்பியே இருந்தேன் தெரியுமா. அதுக்கு அவங்க எல்லாமே பரவாயில்ல ஆக்சுவலாக. ஏன்னா ஏமாத்திட்டீங்க. அவங்க சுத்தமாக இந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நல்லா பாடினீங்க, என்ஜாய் பண்ணி பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னென்னா இந்த மாதிரி சாங் செலக்ட் பண்ணும்போது அவங்கெல்லாம் டான்ஸ், அந்த உங்கள் கொரியோகிராஃபர்லாம் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுது. அப்புறம் அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க, அப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே எங்களுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம 3 பேருக்குள்ளே இத்தனை ட்ரையாங்கிள் ஸ்டோரிலாம் வேறு போயிட்டு இருக்கிறதுனால பாட்டை கவனிக்கவே முடியல. கடைசியில் பாட்டை கேட்க மறந்துட்டேன். இன்னொரு பாடுறீங்களா ஃபுல்லாக? சும்மா சொன்னேன், நல்லா பாடினீங்க, செம்மையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த 3 டைமென்ஷனல் பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நிறைய ஷேர்கிட்டே கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். அக்ஷயா, நல்லா பாடினீங்க. பின்ன நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருக்கலாம். இன்னுமா? இது பாருங்க, எப்படி ப்ளேஃபுல்லாக இருக்கணும்னு அவர்கிட்ட கற்றுக்குங்க. இது மாதிரி நல்லா ப்ளேஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் சில நோட்ஸ் கொஞ்சம் லெகாட்டோவாக நீங்கள் பாடிட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி. இது கொஞ்சம் விட்டு விட்டு பாடுற மாதிரி. அந்த சின்ன குட்டி நாங்க தர தர ஸோ அந்த மாதிரி அந்த பல்ஸை நீங்கள் ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் மைண்ட். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த கார்ட்ஸ்லாம் யோர் வாய்ஸ் வில் பர்ஃபெக்ட்லி ஃபால். ஸோ அந்த பிளேஃபுல்னஸ் அப்போ தான் வரும் அந்த பல்ஸில். நீங்கள் ஸோ ஜஸ்ட் கீப் தேட் இன் மைண்ட் அண்ட் சிங் இட் வித் ஸ்மைல், அதர்வைஸ் யூ ஆர் குட். தேங்க்யூ சார். ஸோ ப்ளீஸ் டேக் யூர் பொசிஷன் செல்லக்குட்டி. நம்ம ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸை மெருகேற்றுற அளவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டியராக பர்ஃபார்ம் பண்ணுவோம். கண்டினியூஸாக மெலோடி, அடுத்து ஒரு ஃபோக், அடுத்து ஒரு மெலோடி பாடலை கேட்கலாமா? லெட்ஸ் வெல்கம் இந்துமதி. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன். ஹாய் வியூவர்ஸ்க்கு, என் பேர் இந்துமதி. ஸோ விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நானும் சரி என் சிஸ்டர் நாங்கள் 2 பேரும் பாட்டு கற்றுன்னு இருக்கோம். மியூசிக் தவிர பிடிக்கிறதுனா ஹேண்டிகிராஃப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். பண்ணுறது சரி, வாங்கிறதும் சரி. இப்போது வந்து இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நாங்கள் எல்லோரும் பாட போகிறோம். எல்லாருக்கும் ஒரு பாட்டு. நான் வந்து பிரசன்னா சார், ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ், அவரோட பாட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பெர்ஃபார்ம் வெல். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பொந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே,
அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணிலீரம் அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே ஒரு முறை நினைத்தேன் உயிர் வரை இனித்தாயே மறுமுறை நினைத்தேன் மனதினை வதைத்தாயே சிறு துளி விழுந்து நிறை குடமானாயே அரிகண பிரிவில் அறிவிடச் செய்தாயே நீ இல்லா நொடி முதல் உயிரில்லா ஜடத்தை போல் ஆவேனே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிறு காணும் நேரம் மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணிலீரம். தேங்க்யூ. இந்துமதி வந்து இந்த பாட்டை சூஸ் பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க, பிரசன்னா சார், நான் பிரசன்னா சாருக்காகவே டெடிகேட் பண்ணுறேன், அவருக்காகவே நான் வந்து உருகி உருகி ப்ராக்டிஸ் பண்ண உருகி உருகி பாட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் ஆக்சுவலாக உருகி போயிட்டேன். தேங்க்யூ சார். ஆனால் இந்த சாங் பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நிஜமாக நல்லா பாடிருப்பான். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், எனக்கு ரொம்ப தெரியும், க்ளோஸாக ரொம்ப தெரியும். இன்னைக்கு காலைல கூட பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ நல்லா பாடினீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த பையனை ஞாபகப்படுத்திட்டீங்க, சாரி இது டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அது நிஜமாகவே இந்த சாங் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ளீஸ் சார், எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அந்த பாட்டு மட்டும் அவர் பாட சொல்லுங்களேன் ப்ளீஸ். இது பேசி முடிச்சுட்டு வந்துடுவார். அப்படிங்களா சார்? ஓகே சார், நான் ஐ எம் வெயிட்டிங். அப்படியா? தேங்க்யூ. ஸோ வந்து நிஜமாக இந்த சாங் வந்து யூஸ்வலாக ஜட்ஜஸ் பாடின சாங்குனால நம்ம பாட மாட்டோன்ற பயம் யூஸ்வலாக இருக்கும், அதனால் பட் எனக்கு இந்த சாங் நீங்கள் பாடினது எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் பாடணுமா? பிரச்சனை வந்துட்டார், பாடணுமா? அவர் பாடணும். அவர் பாடணும். யா. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்துமதி. ப்ளீஸ் டேக் யூர் சீட். இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல அடுத்தபடியா பாட வராங்க சௌந்தர்யா. லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. வணக்கம், நான் சௌந்தர்யா. 6 இயர்ஸ்லேருந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறேன். என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கும் குழந்தையிலேருந்தே ராகம்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப ஆசை இருந்தது இசையில். எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோடய வாழ்நாளில் ஒரு தடவை கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுங்கிறது தான் என்னோடய ஆசை.
இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் சோலோவாக ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக உள்ளே போட்டு நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஐ வில் கிவ் மை பெஸ்ட். நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ, கடிகாரத்தில் துளி நொடி நேரத்தில் இந்த நுயிரோட கலந்து விட்டாயோ, எனக்கு என்னானது மனம் தடுமாறுது, விழி உனை தேடி தான் ஓடுது தேடுது. ஓ, நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ. என் காலடி மண்ணில் பதித்தாலும் நான் நூறடி உயரம் மிதக்கிறேன். நீ ஓரடி கூட பிரிந்தாலும் என் உயிரை வலியை உணர்கிறேன். புது கொள்ளைக்காரன் நீயோ என் நெஞ்சைக் காணவில்லை. நான் உன்னை கண்ட பின்னால் என் கண்கள் தூங்கவில்லை. இடைவெளி குறைந்து இருவரும் இருக்க ஒரு துளி மழையில் இருவரும் குளிக்க ஏனிது ஆசை ஆயிரம் ஆசை என்னை மயக்கி விட்டாய். நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ, எனக்கு என்னானது மனம் தடுமாறுது, விழி உனை தேடி தான் ஓடுது தேடுது. ஓ, நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாய். ஓ. ஓகே நரேஷ் ஐயர் நீங்க சொல்லுங்க. இட்ஸ் a குட் attempt, எஸ்பெஷலி அந்த பிகினிங் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. ஆனால் நிஜமாக சொல்லுங்கள், கொஞ்சம் டென்ஷன் இருக்கா உங்களுக்குள்ள? யூ ஆர் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் பேக் இஸ் வாட் ஐ ஃபீல். நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்தீங்க. இப்போ அந்த பிச்சிங் அது கரெக்டாக வரணும் எவ்ரி டைம் அண்ட் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணனால சில லிரிக்ஸ் எல்லாம் புரியலை ஆக்சுவலி. ஈவன் இந்த சரணமில் ஆக்சுவலி ஒரு ஸ்மால் ஹம்மிங் வரும் இல்லையா பிஃபோர் தி சரணம், அதில் நீங்கள் பிரெத் கண்ட்ரோலோட நல்லாவே மேனேஜ் பண்ணீங்க. ஆனால் அது த்ரூ அவுட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ஹோல்சமாக அந்த சாங்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஃபீல் வரும். ஆனால் எது இருந்தாலும் நீங்கள் இஃப் யூ ஹோல்ட் யுவர் செல்ஃப் பேக்னா இட்ஸ் டிஃபிகல்ட். அந்த கரெக்ட் ஃபீல் என்ன வரணுமோ இட் வில் நாட் கம் அவுட். பிகாஸ் உங்களுக்கு உள்ளே ஏதோ டென்ஷன் இருக்குது தட் இட் ஹஸ் this has to be proper, that has to be proper. So just ஒரே ஒருக்கா just without worrying can you just give it a shot, ஒரு பல்லவி மாத்திரம். உங்கள் glides எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. So just don't worry about the pitching, just open yourself up and sing. நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ, கடிகாரத்தில் துளி நொடி நேரத்தில் இந்த நுயிரோடு கலந்து விட்டாயோ.
So don't get tense, Soundarya. Just open it up and sing joyfully. Okay? தேங்க்யூ சார். சூப்பர் சௌந்தர்யா, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ப்ளீஸ் டேக் யூர் பொசிஷன். தேங்க்யூ. ஸோ வி வாய்ஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான பாடல்களாக தான் இடம்பெற்றுட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல் கூட அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெலோடி சாங், ஃபோக் சாங்கவே நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல. ஒரு வெஸ்டர்ன் சாங் கேட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? லெட்ஸ் வெல்கம் அஸ்வின். ராஜராஜ சோழன். ஹாய், நான் அஸ்வின். நான் திருநெல்வேலி பக்கத்தில் திருக்கருங்குடிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே. மியூசிக் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கர பேஷன். பாடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப கால கனவு. சின்ன வயசுல நான் பாடும்போது எங்கள் வீட்டில் பாட போகணுமா, லைஃப் போயிடும் அப்படிங்கிற மாதிரி என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எல்லாருமே திங்க் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி இப்போ நான் ஜாபுக்கு வந்ததுக்கப்புறம் பாடும்போது வேந்தர் டிவியில் எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இவர் வந்து காலையிலேயே பாடி எங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவார். ஸோ அப்போலாம் தெரியாது இவரோட டேலண்ட் என்னென்னு. பட் அவரோட வாய்ஸ் உண்மையிலே ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும் எங்களுக்கு. பட் அவர் வி வாய்ஸில் அவர் செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவர்கிட்ட ஒரு பயங்கர டேலண்ட் இருக்குன்னு எங்களுக்குள்ளேயே. ஸோ அதனால் அவர் வி வாய்ஸில் ஒரு டாப் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக. நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, அயராத இளமை. இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் பாட போகிறேன். நல்லா பாடணும், ஜட்ஜஸ்டேருந்து நல்லா கமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் வாங்குவேன். Yeah. Hey. Yeah. Say what? என்னமோ ஏதோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில் கனவில், வண்ணம் திரழுது நினைவில் நினைவில், கண்கள் இருளுது நனவில். என்னமோ ஏதோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில் மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் நொடியில், மொட்டு அவிழுது கொடியில். ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேடையோ, உருவமில்லா உருவமில்லா நாளே. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேடையோ, அரைமனதாய் விடியுது என் காலை. என்னமோ ஏதோ ஏதோ மினி மறையுது விழியில் விழியில், அண்டி அகலுது வழியில் வழியில், சிந்திச்சிதறுது வெளியில். என்னமோ ஏதோ ஏதோ சிக்கி தவிக்குது மனதில் மனதில், ரெக்கை விரிக்குது கனவில் கனவில், விட்டு பறக்குது தொலைவில். ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேடையோ, உருவமில்லா உருவமில்லா நாளை. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேடையோ, அரைமனதாய் விடியுது என் காலை. நீயும் நானும் எந்திரமா யாரோ செய்யும் மந்திரமா பூவே பூவே. Let's go wow wow உங்காரி தமிழச்சி என்னமோ ஏதோ looking so black, மறக்க முடியலையே என் மனமன்று உன் மன so lovely. இப்படியே இப்ப உன் அருகில் நானும் வந்து சேரவா என்று. Lady looking like a Cinderella Cinderella, naughty look விட்ட தென்றலா. Lady looking like a Cinderella Cinderella, என்னை வட்டமிடும் பெண்ணிலா. Lady looking like a Cinderella Cinderella, naughty look விட்ட தென்றலா. Lady looking like a Cinderella Cinderella, என்னை வட்டமிடும் பெண்ணிலா. முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கேட்டு போனேன்,
பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனேன். நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும், அழைக்காத பெண்ணே எந்த நச்சங்கள் நச்சாகும். சிரிப்பால் என்னை நீ சிதைத்தாய் போதும். ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில். ஓஹோ ஏதோ சிக்கி தவிக்குது மனதில், இறக்கை விரிக்குது கனவில், விட்டு பறக்குது தொலைவில். குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, உருவமில்லா நாளே. ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, அரை மனதாய் பிடியது என் காலை. ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, உருவமில்லா நாளே. ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, அரை மனதாய் பிடியது என் காலை. அஸ்வின், அது என்ன ஸ்டெப்பு? முன்னாடி இப்படி தான் போட்டிங்களே, ஒரு வாட்டி போடுங்க. அது வேற இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டெப்பு திருடலாமான்ட்டு. இன்னும் ஒரு பதட்டமாகவே இருந்தீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்பவும் பதட்டமாக தான் இருக்கீங்க, பாட்டு பாடி முடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ ஆண்ட்ரியா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இந்த சிங்கரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். இட்ஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ், ஆலாப் ராஜு. ஆக்சுவலாக அவர் வந்து பேசிஸ்ட், ஹீ இஸ் நாட் அ சிங்கர். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் சிங்கிங். ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சிங்கராக பாடும்போது ஒரு மாதிரியாக பாடுவோம். ஆஸ் அ நான் சிங்கர் இல்லை, ஒரு சர்டன் அந்த இன்ஹிபிஷன்ஸ், அந்த இப்படி பாடணும் அப்படி பாடணும், அப்படியே ஒரு அபேண்டனோட பாடியிருக்காரு. பிகாஸ் ஹீ இஸ் நாட் அ ட்ரெயின்ட் சிங்கர் ஆர் எனி திங் லைக் தட், ரைட்? ஸோ அதுதான் ஆக்சுவலி தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த சாங். லைக் விதவுட் எனி கேர்ஸ், விதவுட் எனி ரூல்ஸ், நோ நத்திங் இல்லை. ஸோ விதவுட் வரிங் அபவுட் வெதர் ஹீ சிங்கிங் கரெக்ட்லி ஆர் நாட், தட்ஸ் த திங். நீங்கள் ரொம்ப, ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப 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 வரி பண்ணியிருக்கீங்க பாடும்பொழுது, புரியுதா? ஸோ அங்கேயே போயிடுச்சு. டைட்டிலே இருக்குங்க என்னமோ ஏதோ, அவ்வளோதான். லைக் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆக்சுவலி. ஓகே அஸ்வின், ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல கடைசியா பாட வராரு நரசிம்மன். லெட்ஸ் வெல்கம் நரசிம்மன். ஹாய், என் பேர் நரசிம்மன். சிங்கிங் தான் என்னுடைய மெயின் பேஷன். எதனால் அப்படி எனக்கு வந்து சிங்கிங் ரொம்ப பிடிச்சது, பாட்டுன்ற விஷயத்தில் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, என்னுடைய அம்மா அவங்க கிட்டேருந்து தான் எனக்கு வந்து அந்த பாட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவங்க பாட பாட நானும் கூட சேர்ந்து பாடி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் எனக்குன்னு சொல்லுவேன். எப்படியாவது பிளேபேக் சிங்கர் ஆகிடணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோளாக இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் பாட போகிறேன். கண்டிப்பாக ஜட்ஜஸ் கிட்ட வந்து நல்ல கமெண்ட்ஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே, எண்ணி தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே. தொலைவில் பார்த்தால் ஆபாம் என்கின்றாய், அருகில் வந்தால் இல்லை என்றாய். நகில நகில நகிலா ஓ விலகிடாது நகிலா, ஓஹோ நகில நகில நகிலா ஓ விலகிடாது நகிலா. பழுதும் போது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே. காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடு குடு
கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு தொடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு தொடு கண்ணை தொடு தொடு நீராட்டும் நேரத்தில் எண்ணெண்ணையாகின்றாய் வாடாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நாடாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய் என் கண்ணீர் எல்லாமே நீ அன்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலே நகில நகில நகிலா ஹோ 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 விலகிடாது நகிலா ஓ ஹோ நகில நகில நகிலா ஹோ 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 விலகிடாது நகிலா ஓ ஹோ பழகும் போது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்டே காதல் சடுகுடு தொடு கண்ணை தொடு தொடு 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 பிரசன்னா சார். நரசிம்மன் ரொம்ப எனக்கு பிடிச்சது ஆக்சுவலாக உங்கள் வாய்ஸ் நீங்கள் பாடின விதம் உங்களோட இந்த சாங் எப்படி இருக்கணுமோ அப்படியே மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. ஓகே சார். கொஞ்சம் வாய்ஸ் கூட கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியை சேர்ந்த மாதிரியே ஒரு கேட்டது ஆக்சுவலாக. அண்ட் மேக்ஸிமம் அவங்களோட வாய்ஸ் தான் கேட்குது. ஸோ உங்களோட ஒர்க் இதில் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன தாட் வருது. ஃபுல்லாக வரல, பட் இருந்தாலும் இனிமேல் அந்த காம்படிஷன் போகும்போது ஃபுல்லாகவே அவங்களோட சப்போர்ட் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாகும். ரொம்ப அங்கங்கே இருந்தால் ஓகே, அது ஒரு நிமிஷம். இன்னொன்று நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லா பாடுறீங்க. அநேகமாக ஒரு டாப் 10 டாப் 5 கூட நீங்கள் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் நரசிம்மன். Thank you. ப்ளீஸ் டேக் யூர் சீட். நம்ம வி வாய்ஸோடைய இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் ரொம்பவே சிறப்பாக போச்சு. ஒவ்வொரு சிங்கருமே வந்து அவங்களுடைய அடையாளமான அழகான பாடல்கள் பாடினாங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஜட்ஜஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா சார் அண்ட் ஆண்ட்ரியா மேம், நரேஷ் ஐயர் அண்ட் ஷாமலா மேம். ப்ளீஸ். ஸோ ஜட்ஜஸ் 7 மண்டலங்கள்லேருந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி 32 கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாங், சோலோ சாங் வந்து பாடியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு டோட்டல் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது நான் சொன்ன மாதிரி இனிமேல் போக போக சீரியஸாக நல்லா கொண்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெயினாக ஃபியர் இருக்கக்கூடாது, அது இல்லை, அது போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக தான் பாட போகிறாங்க இனிமேல். ஸோ நரேஷ், நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ரவுண்ட்ஸ், காம்படிஷன் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுவரைக்கும் ஒரு ஃபேமிலியாக பழகி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லோரும் நல்லா பாடுறாங்க. ஆனால் அப்பப்போ நிறைய பேருக்கு அங்கங்கே டென்ஷன் இருக்குது. அதெல்லாம் இனிமே காம்படிஷன் இருக்கிறனால ஓவராக இன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லா பாடணுன்னா பாடி தான் ஆகணும், அவ்வளோதான். ஸோ யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ சிங் இட் வெல் அண்ட் கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டு கைட் தம் இன் த பெஸ்ட் பாசிபிள் மேனர் ஷாம்லா மேம் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அண்ட் த பேண்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் லவ்லி சாங்ஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தே ஹாவ் டு ஜஸ்ட் லெட் இட் அவுட் அண்ட் சிங். ஓகே, ஸோ ஆண்ட்ரியா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திஸ் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? வி வர் வெரி ஃப்ரெண்ட்லி, தே வர் வெரி ஃப்ரெண்ட்லி, எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. சில பேர் கொஞ்சம் சீரியஸாக பாடினாங்க. ஆனாலும் ஐ திங்க் இதுக்கப்புறம் வில் ஆல் கெட் அ பிட் சீரியஸ், ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் அ காம்படிஷன். என்ன சொன்னாலும் it is a competition and the best person will win. Only the best will survive. It's the rule of the world after all. So yeah, நம்ம கொடுத்த ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாம் மொத்தமாக இம்பைப் பண்ணிவிட்டு ஷாம்லா மேம் கொடுக்குற எல்லா சின்ன சின்ன லெசன்ஸ், எவ்ரி திங், டேக் இட் இன், imbibe it and show to us in your next performance because it's time to get serious, guys. I'm going to be a little strict.
ஓ ஸோ இனிமேல் வந்து ஒரு சீரியஸான ஆன்டியாவை பார்க்க போகிறோம், ஸ்ட்ரிக்டான ஒரு ஆன்டியாவை பார்க்க போகிறோம். ஸோ ஷாமலா மேம், உங்கள் குழந்தைகிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க இது இன்ட்ரடக்ஷன் ரவுண்டாக இருந்தால் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த ரவுண்டுக்கு நல்லா உழைச்சிருக்காங்க, இன்னும் உழைக்க தயாராக இருக்காங்க, நல்ல ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ ஐ எம் ஷுர் தே வில் டூ, ஆல் ஆஃப் தெம் வில் டூ வெல் அண்ட் வில் கன்ஃபியூஸ் யூ whom to choose and whom not to choose. I have so much confidence. ஸோ கண்டஸ்டன்ஸ், உங்கள்கிட்ட சொன்ன அந்த ஒவ்வொரு டிப்ஸுமே, அதாவது உங்கள் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் காம்படிஷன் ரவுண்டில். ஸோ 32 கண்டஸ்டன்ட்டில் யாராவது ஒருத்தருக்கு தான் ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வழங்கும் 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு போக போகுது. அது யாருக்கு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து செகண்ட் பொசிஷனில் வரவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. காம்படிஷன் ரவுண்டில் 32 கண்டஸ்டன்ஸும் எப்படி பாட போகிறாங்க அப்படின்றதுக்கு நாங்களே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் powered by GSN Properties and Developers. உங்கள் சத்யா, அனில், ராஹி, மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பை பாய். ஒரு சில பேர் இங்கே வரும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. I feel in this round, நீங்கள் பண்ண ஒரே தப்பு, you have just song selection. So why did you choose this song?